சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏன் நந்தினி, ஏன் எல்லாரும் ஹால்ல தூங்கணும்? ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதான் உங்களுக்கு வசதியே. வசதினா ஓகே தான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு? ஆமா சார். என்ன எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, தீபாவளி வருஷம் கொடுக்கறதுக்கு வான்னு என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் போன வருஷம் நடந்ததெல்லாம் மனசுல ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்க அப்பா கூட அதை நினைச்சு பயப்படதான் செஞ்சாரு. நான் தான் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல வாங்க பாத்துக்கலான்னு சொல்லிட்டேன். நினைச்ச மாதிரியே பிரச்சனையும் வந்துச்சு. ஆனா நீங்க உடனே வந்து சப்போர்ட்டுக்கு நின்னீங்க. உங்க அம்மா என் குடும்பத்தை அவமானப்படுத்தினப்போ எனக்கு என்னன்னு ஒதுங்கி போகாம எங்களுக்காக நின்னு பேசுனீங்க. நான் ஒருத்தன் இருக்கேங்கிற தைரியத்தை தந்தீங்க. ஓஹோ, அத பத்தி பேசுறியா? அது என்ன நந்தினி, அவங்க பேசுனது தப்பு இல்ல, அதனாலதான் நானும் திரும்ப பேசினேன். நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல நந்தினி? அதான் சார். ஆனா அப்படி பேசணும்ல. சொந்த அம்மாவா இருந்தாலும் தப்புன்னா அது தப்புன்னு சொல்லி பேசணும்ல. அப்படின்னா உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். நான் இப்போ நன்றி சொல்றது என்னோட குடும்பத்தை அவமானப்படுற நிலைமையில இருந்து காப்பாத்தினீங்கல்ல, அதுக்குதான். டோன்ட் வரி நந்தினி, இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே இந்த சூர்யாவோட கேரக்டர் மாறவே மாறாது. சார், நான் இன்னொன்னும் கேட்பேன், நீங்க உண்மையை சொல்லணும். சொல்லு நந்தினி. உண்மையிலேயே நீங்க என் குடும்பத்துக்காக இவங்க பக்கம் நியாயம் இருக்கும்னு நினைச்சு உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டீங்களா? இல்லனா இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி உங்க அம்மாவை வெறுப்பேத்தணும்னு நினைச்சு செஞ்சீங்களா? சார் சார், ஏன் சார் சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் கேக்குறேன். அதெல்லாம் புரியுது நந்தினி. ஆனா நான் நார்மலாவே அப்படி நடந்து இப்ப நான் உண்மையா இருந்தாலும் உனக்கு டவுட் வருது பாத்தியா? சார், ஆனா நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் நேரடியா பதிலே சொல்லலையே. சி நந்தினி, ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன் குடும்பம்னு தனியா இல்ல. இப்ப அவங்க என்னோட குடும்பமும் தான்.